உடஞ்சி கீழே ஒன்றுமே இல்லை. ஆனாலும் படத்தை வந்து ஃபுல்லாக பைக்கில் நிப்பாட்டுறாங்க. ஸோ இந்த ஏரியாவில் பைக்கில் நிப்பாட்டக்குள்ள எப்போ இறங்குன்னு தெரியாது. ஒரு கடலில் ஓவராக இருந்துச்சுன்னா வந்து அடிக்கிற தண்ணி வந்துட்டு இதில் ரோட்டுக்கே வருது. அப்படி போச அடி விழுது. இதில் நம்ம எல்லாம் புதுநம்பாக வரத்தால புற தண்ணிக்கா இது தெரிஞ்சு குத்துனம் வரல, தெரியாமல் வர கேஸ் தான் கூட இதில். எந்த அளவுக்கு போய்கிண்டு காட்டினா பாருங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக போயிடுச்சு. ஸோ நான் அதை வந்துட்டு இந்த கேமராவில் ஃபுல்லாக எவ்வளோ காட்டிலும் காட்டுறேன் பாரு. அப்படித்தான் பார்க்க வாரீங்கன்றாலும் நீங்கள் இந்த வெள்ளை கட்டு இருக்கு அதோட நின்றுக்குங்க. ஸோ அதுக்கு மேலே போகிறது உங்களுக்கு ஆபத்து. இப்போ இந்த டைமில் யாரும் காப்பாற்றுவான்னு சொல்லையில்லை, ஏன்னா அது கடலால் அப்படி ஓவராக இருக்கு. ஸோ உங்களை பாதுகாத்து உங்களை இல்லை இருக்குது இல்லையாவே. சின்ன பிள்ளைய கூட்டி வந்து ஃபுல்லாக நிப்பாட்டி பூரம் பார்க்கிங்க. சின்ன பிள்ளை அங்கே தொங்கல் பண்ணி கூட்டிட்டு போகிறான் நிறைய பேர் ஆக்கள். சில டைமில் அலை வந்து ஓவர் அடிச்சு எந்த அளவுக்கு உண்டா அந்த அடிக்கிற அலை வந்து இஞ்சால ஃபுல்லாக ரோட்டுக்கெல்லாம் அலை வந்து போகுது. இதெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு துண்டா உடஞ்சி உடஞ்சி கொட்டி விடுறது. அப்படி நம்ம அப்படி இறங்குற மாதிரி தான் இப்படி ஒன்று இறங்க. ஏன்னா இறங்கின காரணம் என்ன, கீழே மண் இல்லை, கல் மட்டும் தான் இருக்கு, பிளேட் மட்டும் தான் இருக்கு. ஸோ அதோட அப்படி இறங்கிட்டு சம்டைம் தொங்கலில் கல்லை போட்டால் இன்னொன்று கல்லை போட்டால் நம்ம இன்னும் குறைக்கிறத அழிவை குறைக்கலாம். அதுக்குரிய ஆக்கள் தான் பார்க்கணும். ஸோ இந்த வீடியோ எவ்வளோ ஷேர் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்கள்.